எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம தேவையான பொருட்களை அரைச்சிப்போம். ஒரு மிக்சியில் ஒரு வெங்காயமும் ஒரு முழு பூண்டும் போட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வைப்போம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் புளி நல்லா ஊறி இருக்கும். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணியை எடுத்துக்கோங்க. திரும்ப 1/2 கப்பு தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி புளி தண்ணியை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் புளி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அந்த புளி தண்ணியை. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் வடகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு கலவையை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கந்தும் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு கொதிக்கட்டும். நடுவில் மூடியை திறக்காதீங்க, ஏன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை அடிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதும் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு குழம்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மாங்காய் வெந்துருச்சா பார்த்துட்டு மீன் துண்டுகளை குழம்புல சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்பு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். குழம்பு நல்லா கொதிச்சதும் மேலே இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சதுக்கப்புறமும் சட்டி நல்லா கொதிக்கும், அதனால் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து குழம்ப பரிமாறுங்க. சுவையான மீன் குழம்பு தயார்.